Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. கடந்த சில வாரங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சீரற்ற வானிலை நிலவுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்தின் தற்போது நிலைமை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் UL மப்ரூக்கை நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் மப்ரூக். வணக்கம் ரியாஸ், அன்பு வணக்கங்கள். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடந்த வாரத்தில் பெய்து வந்த மழை நேற்றுடன் முற்றாக ஓய்வடைந்துள்ளது. ஆனாலும் கூட மழை ஏற்படுத்திய தாக்கங்கள் இன்னும் ஓயவில்லை. அதாவது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2 வகையான தொழில்துறைகள் இருக்கின்றன. ஒன்று பிரதானமானது விவசாயம், மற்றது மீன்பிடித்துறை. விவசாயத்தை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை மழை இல்லாததன் காரணமாக பிந்தி விதைத்தார்கள். சாதாரணமாக கடந்த முறை வேளாண்மை 2 மாதங்களை கொண்ட பயிராக இருந்தது, சற்று பெரிய பயிர்களாக இருந்தன. ஆனால் இப்போது 1 மாதத்துக்கு உட்பட்ட பருவத்தை கொண்ட பயிர்களாக இருப்பதால் இந்த வெள்ளத்தில் குறிப்பிட்ட பயிர்கள் நிறைய அழிவினை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆகவே வெள்ளம் வடிந்து சென்றாலும் கூட பயிர்கள் சிறிய பருவத்தினை கொண்டவைகளாக இருப்பதால் வெள்ளம் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்று அஞ்சுகின்றார்கள். அதே போன்று மீன்பிடித்துறையை பொறுத்தவரையில் இங்கு சாதாரணமாக ஆழ்கடல் மீனவர்கள் மழை மற்றும் கொந்தளிப்பு காரணமாக செல்வதில்லை. ஆனால் நேற்று முன்தினமும் மிக அதிகமாக கடல் கொந்தளிப்பாக இருந்தது. இதனால் கரைவலை மீனவர்களும் கடலுக்கு சென்றிருக்கவில்லை. இருந்தாலும் கூட மீனின் விலை சந்தையில் பெரிதாக உயர்ச்சி அடையவில்லை. காரணம் என்னவென்றால், ஒலிவில் மீன்பிடி துறைமுகம் இயங்க ஆரம்பித்ததன் பிறகு இங்கே பிரம்மாண்டமான குளிரூட்டி களஞ்சிய சாலைகள் இருக்கின்றன, அமைய பெற்றிருக்கின்றன. எனவே இங்கு மீன்களை அவர்கள் களஞ்சியப்படுத்தி அசாதாரணமான காலநிலைகளில் சந்தைக்கு கொண்டு வருகிறார்கள். வளமையான நாட்களில் மீன்கள் விற்பனை செய்யப்படும் அதே விலைக்கு, சாதாரணமாக கிலோ 1 500 ரூபாய் 600 ரூபாய் போன்ற விலைகளில் சாதாரண நாட்களில் அதே விலைகளில் தான் நேற்று முன்தினம் எல்லாம் மீன்கள் விற்கப்பட்டன. எனவே இது சாதாரணமான கரைவலை மீனவர்களுக்கு இந்த மழையும் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பும் அவர்களுடைய வாழ்வில் பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட ஆழ்கடல் மீனவர்கள் கொண்டு வந்து சேமித்த அந்த மீன் சந்தைக்கு வந்திருக்கின்றன. பொதுவாக விவசாயத்தில் ஈடுபட்டவர்களின் தொழில்துறை தான் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.